உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். அடுத்து துலாம் ராசியில சூரியனும் நீச்சமாக இருக்கிறார். அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாயும் புதனும், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ரத்தோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள். இந்த மாதம் ஆரம்பிச்சு 3ஆம் தேதியே பாத்தீங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு 3ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் பெயர்ச்சி அடைகிறார். அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார். வக்ரத்தன்மை பெற்று இந்த மாதத்தின் இறுதியில 24ஆம் தேதி அவர் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாகி வர்றார். அதாவது வக்ரத்தன்மை பெற்றதுனால அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த நேரத்துல இந்த நவம்பர் மாதத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி அந்த நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி தன்மைகள். இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்கிறார். இவர் இந்த மாதம் 12ஆம் தேதி தன்னுடைய நிலையை வக்ரத்தன்மையாக மாற்றிக்கொள்கிறார். உச்சம் பெற்ற குரு வக்ரத்தன்மையாக மாறும் போது என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வக்ரமாக இருந்த அந்த சனி பகவான் 5 மாத காலமாக இந்த மாதத்தின் இறுதியில வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதனால இந்த நவம்பர் மாதம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம், மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். உச்சமாக இருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார், உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அடுத்து இந்த மீனராசி அன்பர்களினுடைய பாக்கியஸ்தானமாகப்பட்ட அந்த 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய அன்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஜோதிட ரீதியான சில நாலேஜும் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை இவர்கள் எப்போதுமே நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு புரிதல் இல்லாத ஒரு விஷயங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. அதனால இந்த 9, 11 ராசி இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இதை சார்ந்த ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். தொழில் சார்ந்த ஒரு வாய்ப்புகளை தேடி நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனியும் இந்த மாதத்துல வக்ர நிவர்த்தி அடையிறதுனால அந்த 7.5 சனியினுடைய முழு கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்க. அந்த அதாவது ராசி மீது சனி பயணிக்கும் போது அந்த சனியினுடைய ஃபுல் கண்ட்ரோலும் அவர்கிட்டதான் இருக்கும். அந்த உங்களுடைய எல்லா விதமான ஒரு அமைப்புகளுமே பாத்தீங்கன்னா அந்த சனி தான் உங்களைய ஆட்டி படைச்சிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு அந்த ஜென்ம சனி அப்படின்றது என்ன ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் அதை செய்ய விடாத அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. அதனால உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி நல்ல தசாபுத்தியா இருக்கு. அதாவது லக்னத்துல இருந்து தசை நடத்துது. அடுத்து பாத்தீங்கன்னா 2, 4, 11 இந்த மாதிரியான இடத்துல இருந்து தசை நடத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாம அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துது அப்படின்னாலே பாத்தீங்கன்னா உங்களுடைய பணம் எந்த இடத்துலயும் விரயமாகாது, அப்படியே சேஃபா தான் இருக்கும். அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். அதே சமயத்துல 6ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துது. இந்த இடத்துல நமக்கு குருவினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா கடன் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது
கடன்னால நிறைய பொருளாதார வளர்ச்சிகளை நீங்க அடையக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்துல அந்த கடனை வச்சு நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஜுவல்ஸ் வாங்குறது, அடுத்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸை வச்சு நிறைய ஒரு வசதி வாய்ப்புகளை செஞ்சுக்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த மீனராசி என்பர்கள் இந்த மாதத்துல அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்க இதெல்லாத்தையும் 6ஆம் இடத்துல இருந்து அந்த திசை நடத்தும் போது மிக பெரிய அளவுக்கு அந்த கடன் சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்துல அந்த குரு உச்சமாக இருக்கிறதுனால ஒரு வீம்புக்குன்னு உங்க வேலையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். எனக்கும் இவனுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க பிரெயின் வாஷ் பண்ணிடுவீங்க. ஏன்னா நீங்க செய்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்கள் தான் செய்தது கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்ற அளவுக்கு மற்றவர்கள் எல்லாரையுமே மூளை சலவை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல அவர்களுக்கு திறன் இருக்கும். ஆனால் நீங்க செய்த விஷயங்கள் முழுவதுமாக ஒரு தவறான விஷயங்கள். 5ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறாரு அப்படின்னா வேலை இழப்புக்கு கண்டிப்பாக அவர் உந்துதல் செய்வார். ஆனா அதை நம்ம செய்யக்கூடாது. ஆனா அந்த வேலையினுடைய மாற்றத்தை நீங்க செஞ்சுக்கலாம். எங்கேயாவது வெளிநாட்டுல வேலை கிடைக்குது, இல்ல வெளியூர்ல கிடைக்குது, என்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு நான் அங்க போய் இருக்க வேண்டியதா இருக்கு, அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா 100% செய்யலாம். அததான் அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் சார்ந்த சில வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலை சார்ந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஜென்ம சனி நடக்கும்போது நீங்க குடும்பத்தை பிரியணும். அந்த குடும்பத்தை பிரிஞ்சதுனால உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கு. இதனால நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு ஒரு அந்த வேலையில ஒரு பதவி, அங்கீகாரம் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. இதை விட்டுட்டு நீங்க அந்த 6ல இருந்து திசை நடக்கும்போது அந்த மாதிரிதான் இருக்கும். 6, 8, 12ல இருந்து திசை நடத்தும் போது உங்களுடைய வீம்புக்குன்னு சில வேலைகளை விட்டுருவீங்க. அந்த ஜென்ம சனி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல செஞ்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு அந்த சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது வேலையை விடுறதுலையும், அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த சில விஷயங்களை ஒரு மீட்டிங் போடுறீங்க, பிசினஸ் மீட்டிங் போடுறீங்க அப்படின்னா அங்க ஒரு கௌரவத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க. அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கும்போது, ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இல்லையா, அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கும்போது அங்க ஒரு கௌரவத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க. அந்த கௌரவம் கிடைக்காத பட்சத்துல அந்த பிசினஸே வேண்டாம், அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த 2 இடத்துலயும் அந்த சனியும் குருவும் சேர்ந்து செயல்படும் போது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளை இந்த மீனராசி என்பவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால அந்த தேவையில்லாத ஒரு கௌரவம், அடுத்து ஒரு வீம்பு, இது எல்லாத்தையும் இந்த மாதம் நீங்க விட்டுறணும். வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க மாதிரி கொடுத்து ஆஃப்டர் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான். ஏன்னா அந்த ஜென்ம சனி அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த வாய்ப்புகளாக இருந்தாலும் நீங்க தாராளமாக அதன் மீது நீங்க ஒரு முயற்சிகளை போடலாம். போடும்போது அதுல ஒரு நல்ல வளர்ச்சிகளும், அடுத்து குடும்பத்தை நான் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போலாமான்னா 100% கூட்டிட்டு போகலாம். அதுல எந்த விதமான ஒரு பாதிப்புகளும் கிடையாது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று வர்றார். அதனால என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப பலவீனம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆபீஸ்ல 2 பேர்கிட்ட பேசும்போதே உங்களுக்கு கெட்ட பெயர், ஏதோ ஒரு அவமானம், இந்த மாதிரியாக எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது தேவையில்லாத உறவுகள்னால சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து கடன் பட்டுட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே அந்த கடன்ல உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடும். அதனால கடன் பட்டுட்டீங்க அப்படின்னா கடன்காரங்க உங்க முன்னாடி கத்துறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய உறவுகளுக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுப்பாரு. இது டெம்பரவரி தான், கவலைப்படாதீங்க. அந்த சுக்கிரனும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல அடுத்த மாசம் நகன்றுவார். அதனால அதை பத்தி ரொம்ப பெரிய அளவுக்கு யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி வெளியிடத்துல உங்களுடைய நெருங்கிய உறவுகள் கிட்ட, உங்களுடைய உடன்பிறப்புகள் கிட்ட கடன் கொடுத்தீங்க,
ஒரு கை மாத்தா காசு பணம் கொடுத்தீங்கன்னா வராது. அதனால யார்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யுங்க மீனராசி என்பர்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோனா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண வரன்கள்ல நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கு. நல்ல காதல் திருமணம்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. திருமண முயற்சிகள்லயும் நல்ல ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கு. பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு திருமணங்கள் மிக பெரிய அளவுக்கு நல்ல ஒரு கிராண்டா நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.